Hi guys, a very good evening to all of you. Welcome to Ada 24/7 Tamil. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நமக்கு ஈஸி இங்கிலீஷ்ன்ற அடுத்த பேட்ச் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். ஸோ கடைசியாக இங்கிலீஷ் அப்படின்னு வரப்போ சரிங்களா, இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு செஷன் வரப்போ நம்ம கடைசியாக எப்போ படிச்சிருப்போம்? காலேஜ் ஃபஸ்ட் இயரில் சிலருக்கு என்னது கம்பல்சரி லாங்குவேஜ் கோர்ஸாக ஒன்று இருந்திருக்கலாம், அல்லது 12th படிச்சிருப்போம், 11th 12th படிச்சிருப்போம். அதுவும் இல்லையா, எப்போ படிச்சிருப்போம்? 10th கண்டிப்பாக படிச்சிருந்துருப்போமா? ஓகே. ஸோ அதாவது 10th 12th காலேஜ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு ஒன்று இருந்துச்சு தான். ஆனால் படிச்சிருப்போமா? டவுட் தான். படிச்சிருப்போமான்றது ஒரு கொஷின் மார்க் தான், கரெக்டா? ஆனால் நம்மளுடைய இந்த காம்படிட்டிவ் ஃபீல்டில் வரும்போது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ன்றது ஏதோ ஒரு காலத்தில் என்னைக்கோ படித்தது மேம், அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு அதில் ஓரளவுக்கு தெரியும், ஓரளவுக்கு என்னால் மேனேஜ் பண்ண முடியும், அதை வச்சு நான் பார்த்துக்கிறேன், அதை வச்சு நான் வந்து மார்க் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பத்தாது. ஓகேங்களா? சுத்தமாக என்னது பத்தாது. ஏன்னா நம்மளுடைய அப்கமிங் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்கட்டும், அடுத்து என்னது நமக்கு சிஜிஎல் வரப்போகுது, சிஹெச்எஸ்எல் வரப்போகுது, எம்டிஎஸ் வரப்போகுது, சிபிஓ வரப்போகுது. சிபிஓலாம் Tier 2 இங்கிலீஷ் மட்டுமே 200 கொஷின். செலெக்ஷன் போஸ்ட் வரப்போகுது. ஸோ அப்கமிங்கில் எஸ்எஸ்சியில் எல்லா எக்ஸாம்ஸும் இனிமேட்டு தான் வரப்போகுது. இப்போ வரைக்கும் இந்த 2025 எதுவுமே ஆரம்பிக்கல. இதுவே இந்த சைட் பேங்கிங் போன் வச்சோம் அப்படின்னு வைங்களேன், 2024 எஸ்பிஐ கிளர்க்கு, எஸ்பிஐ இது வந்து எஸ்பிஐ பிஓ வரப்போகுது, எஸ்பிஐ பிஓ வரப்போகுது, எஸ்பிஐ கிளர்க்குமே இப்போ அடுத்து போகிறாங்க சரிங்களா. 22 நமக்கு எக்ஸாம் இருக்க போகுது. அடுத்து ஐபிபிஎஸ் வரும், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி வரும், அடுத்து ஆர்பிஐ வரும், செபி வரும், எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்கமிங்கில் பேங்கிங் இருக்கட்டும், எஸ்எஸ்சி இருக்கட்டும், ரெண்டும் கலந்த எக்ஸாம்ஸ் இருக்கட்டும், ஐபி இருக்கட்டும், ஐஏஐ இருக்கட்டும், இஎஸ்ஐசி இருக்கட்டும், என்ஏஐசிஎல் இருக்கட்டும், எல்லாமே வந்து நமக்கு அப்கமிங்கில் வரப்போகுது. எல்லாத்துலேயுமே ஒன்று இங்கிலீஷ் வந்து ஈக்குவல் வெயிட்டேஜாக இருக்கும், அல்லது இங்கிலீஷ்க்கு மார்க் அதிகமாக இருக்கும். இப்போ எஸ்பிஐ பிஓவில் இங்கிலீஷோட நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகப்படுத்திட்டாங்க, ஆமாவா இல்லையா? அதே மாதிரி நம்ம சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எடுத்தாலுமே Tier 2 இங்கிலீஷ்க்கு மார்க் அதிகம் தான். ஸோ ஒன்று இங்கிலீஷோட வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும், அல்லது இங்கிலீஷோடது ஈக்குவல் வெயிட்டேஜாக இருக்கும், மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸோடையும் ஈக்குவல் வெயிட்டேஜாக இருக்கும். ஸோ இங்கிலீஷ் மட்டும்தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் சிலபஸ் இருக்குது. அண்ட் அந்த லிமிட்டட் சிலபஸை படிச்சிங்க அப்படின்னா, ஆக்சுவலி ஆப்டியும் லிமிட்டட் சிலபஸ் தான், ரீசனிங்கும் லிமிட்டட் சிலபஸ் தான், ஜிஎஸ்ஓ கரண்ட் அஃபேர்ஸும் தான் என்னது போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஆனால் ஜிஎஸ்ஓ கரண்ட் அஃபேர்ஸும் கேள்வி பார்த்தீங்களா ஆன்சர் போட்டிங்களான்னு இருக்கும். ஆப்டி ரீசனிங் அப்படி போட முடியாது. ஆனால் இங்கிலீஷ் என்னது கொஷனை பார்த்தோமா ஆன்சர் போட்டோமான்னு ஈஸியாக இருக்கும். ஸோ லிமிட்டட் சிலபஸ் தான், அந்த சிலபஸ்லேருந்து தான் கேள்விகள் வரும். அந்த கேள்விகளை என்ன பண்ண முடியும், நம்மளால வாசிச்சு பார்த்தோன்னா ஆன்சர் பண்ண முடியும். அவ்வளோ ஈஸியாக தான் இருக்க போகுது சரிங்களா. ஸோ இந்த ஒரு இங்கிலீஷை நீங்கள் எப்போ நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிங்களோ, 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிங்களோ, காலேஜில் படிச்சிங்களோ, 12th படிச்சிங்களோ, டசன்ட் மேட்டர், எல்லாருமே 0லேருந்து தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது நம்ம அப்போ படித்ததுக்கும் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமில் நம்ம அப்ரோச்சும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து நம்ம இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும், இங்கிலீஷ் பேசணும், இங்கிலீஷ் ரூல் கற்றுக்கணும் அப்படின்றது நம்மளோட ப்ரைமரி பர்பஸ் கிடையாது. நம்மளோட ப்ரைமரி பர்பஸ் என்ன, மார்க் நிறைய வாங்கணும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணணும், டைம் கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணணும், மற்றவங்களோட முன்னாடி போயிடணும், மார்க்கில் எல்லாரையும் தாண்டி போயிடணும், அதுதான் நம்மளோட அல்டிமேட். அதே மாதிரி ரொம்ப எஃபர்ட்டும் போடக்கூடாது. இன்னைக்கு ஒரு நாள் நான் ஒரு வேர்டை படித்தேன்னா, ஒரு சினானிம் படித்தேன்னா, ஒரு ஆண்டனிம் படித்தேன்னா, அது ஒரு வாட்டி தான் நான் படிப்பேன். எக்ஸாமில் நான் என்ன பண்ணணும், எக்ஸாம் வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கணும், அந்த மாதிரி படிக்கணும். அப்போது என்ன பண்ணணும்னா ஈஸி இங்கிலீஷ் தான் வாங்கணும் சரிங்களா. ஸோ நீங்கள் எந்த காலத்தில் எப்போ படிச்சிருந்தாலும் சரி, அடுத்து ஏன்னா நம்ம அது படித்தது அப்ரோச்சே வேறு. ஓகேங்களா? இதில் வந்து என்னென்னா கரெக்டான ஆன்சராக போடணும், மற்றவங்களை விட ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணணும், வேறு என்ன சொல்லலாம், கரெக்டான ஆன்சராக போடணும், ஃபாஸ்ட்டாக போடணும், மற்றவங்களை விட அதிகமான மார்க் வாங்கணும். ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட். கான்செப்ட் லேர்ன் பண்ணுறதுன்றது, அதாவது லாங்குவேஜை கற்றுக்கணுன்றது நம்மளோட ப்ரைமரி பர்பஸ் கிடையாது, ஃபாஸ்ட்டாகவும் கரெக்டான ஆன்சரையும் போடணுன்றதான் நம்மளோட ப்ரைமரி பர்பஸ். ஸோ இதோட லேர்னிங் பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோட லேர்னிங் வந்து யூஸ்வல் லேர்னிங் மாதிரி இருக்காது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்.
ஸோ எங்கேருந்து ஆரம்பிக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி கேள்வி வரும், அந்த கேள்விக்கு நம்ம எப்படி யோசிக்கணும், அதனோட அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்லேருந்து இந்த செஷனில் நடத்த போகிறோம். சரிங்களா? இது வந்து எப்போனா February 10th, அதாவது மண்டேலேருந்து இந்த பேட்ச் வந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். கரெக்டு தானே? சாரி, 10th மண்டே தான். மண்டேலேருந்து இந்த பேட்ச் என்னது நம்ம ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க, இந்த ஒரு பேட்சை இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க, இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இதுக்கு மேலே வெயிட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ பேட்ச் எப்படி லான்ச் பண்ணலாம் பேட்ச் எப்படி நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ கீழே லிங்க் இருக்கும். அதில் போய் என்ன பண்ணலாம்னா நீங்கள் இந்த பேட்சை வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷன் கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். லாகின் த்ரூ ஜிமெயிலாம் கேட்கும். சரிங்களா? ஜிமெயில் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன பண்ணணும்னா நீங்கள் ஸ்டேட் எக்ஸாம்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணணும். ஸ்டேட் எக்ஸாம்ஸ் போனதுக்கப்புறம் செகண்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இங்கே பேக் டு மெயின் லிஸ்ட்னு இருக்கும். இதில் என்ன பண்ணுங்கள், தமிழ்நாடுன்றதை செலக்ட் பண்ணுங்க. ஸ்டேட் எக்ஸாம்ஸ் போயிட்டு என்ன பண்ணுங்கள், தமிழ்நாடுன்றதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இப்படி தான் விசிபிள் ஆகும். இதுதான் உங்களோட விண்டோவாக இருக்கும். இதில் வந்து இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் கீழே இருக்கிறது என்னென்னா ஹோம் சிம்பிள் இருக்கும். அங்கே தான் நீங்கள் இருப்பீங்க. இதுதான் உங்களோட ஹோம் பேஜ். சரிங்களா? ஸோ இதில் வந்து ஃப்ரீ லைவ் கிளாஸஸ், டவுட்டு, கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி குவிசஸ் எல்லாமே இதில் காட்டும். சரிங்களா? இந்த ஃபீல்டில் தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ இங்கே லெஃப்ட் சைட் கார்னர் இல்லாமல் ரைட் சைட் கார்னரில் ஸ்டோர்ன்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஓகேங்களா? ஸ்டோர்ன்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸ்டோருன்ற ஆப்ஷன் போனீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் எக்ஸாம்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? தமிழ் எஸ்எஸ்சின்னு நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி, என்னது தமிழ் எஸ்எஸ்சின்னு நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி, அல்லது தமிழ் பேங்க்னு நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி, எது கிளிக் பண்ணாலும் இந்த மாதிரி சீரீஸ் ஆஃப் கிளாஸஸ் உங்களுக்கு காட்டும். சரிங்களா? இந்த மாதிரி என்னது அச்சீவர்ஸ் இருக்கு, டெஸ்ட் பிரைம் இருக்கு, பேங்க் டெஸ்ட் சீரீஸ் இருக்கு, SBIPO இருக்குன்னு காட்டும். இதுலயே பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் என்னவா இருக்கும்னா நம்மளுடைய இந்த ஒரு பேட்சை காட்டும். சரிங்களா? செகண்ட் ஒன் என்னவா இருக்கும், நமக்கு ஈஸி இங்கிலீஷ்ன்ற ஒரு பேட்ச் காட்டும். சரிங்களா? ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்மளுடைய அடா வெப்சைட் போகும். சரிங்களா? இதில் போனீங்கன்னா தமிழ்நாடு கொடுத்தாச்சா, தமிழ் எஸ்எஸ்சின்னு போகிறோம். தமிழ் பேங்கிங் போனாலும் சரி, எஸ்எஸ்சி போனாலும் சரி இது காட்டும். ஸோ இங்கே போய் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஈஸி இங்கிலீஷ்ன்ற ஒரு பேட்ச் பார்த்துக்கலாம். ஸோ இதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டடி பிளானா அது இதுன்னு எல்லாமே டீட்டெயில் இருக்கும். கீழே போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இத்தனை நம்பர் ஆஃப் கிளாஸஸ் இருக்குது, இந்தந்த டைமிங்கில் நடக்கும், லைவாகவும் பார்க்கலாம், ரெக்கார்டாகவும் பார்க்கலாம். நமக்கு ஆப்டாக இருக்குமா, எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, பேங்கிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஸ்டில் உங்களுக்கு ஆப்டாக இருக்குமா இல்லையான்றதை நீங்கள் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுங்கன்னா மோர் ஆஃபர்ஸ்னு போங்க. ஸோ மோர் ஆஃபர்ஸ் போயிட்டு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல என்டர் கூப்பன் கோட்னு ஒன்று கேட்கும். சரிங்களா? என்ன கேட்கும், என்டர் கூப்பன் கோட்னு ஒன்று கேட்கும். அதில் என்னது Y350ன்ற கோட் அப்ளை பண்ணு. Y350 அப்படின்ற ஒரு கோட் அப்ளை பண்ணீங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க, Y350. சரிங்களா? இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் எவ்வளோ சீப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா வெறும் 480 சம்திங் தான் இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் சொல்கிறாங்க. 480 ரூபாய் சம்திங் தான் இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ். ரொம்ப ரொம்ப சீப்பாக, ஒரு ஹோல் சப்ஜெக்டை இவ்வளோ சீப்பாக இதுக்கு முன்னாடி கொடுத்தது கிடையாது. ரொம்ப ரொம்ப சீப்பாக கொடுக்குறாங்க. ஸோ 480 rupees. என்ன பண்ணுங்கள், Y350ன்ற கோடை மறக்காமல் அப்ளை பண்ணி இந்த ஒரு பேட்சை வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஓகேவாப்பா? சரிப்பா, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். மறக்காம செஷன் லைக் போட்டுருங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பபாய்.